பொதுவாகவே வீட்டின் சமையலறை அப்படிங்கிறது பூஜை அறைக்கு நிகராக சுத்தமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமைப்பது, பொழுதுபோக்குவது, சிற்றுண்டிய சாப்பிடுவது இப்படி பல வேலைகளில் நம்ம சமையல் அறையில் செய்கிறோம். சமையல் அறை பொதுவாக நாள் முழுவதும் நமக்கு விருந்தளிக்கும் ஒரு இடமாகவே சொல்லப்பட்டிருக்கு. வீட்டின் மற்ற பகுதிகளை விட அழுக்காகும் இடம் அப்படின்னு பார்த்தோன்னா சமையல் அறை தான். அனைத்து விதமான சுத்தத்தை நம்ம அந்த சமையல் அறையில் செய்தாலும் கூட நொறுக்கு தீனிகள், கசிவுகள், அது மட்டுமல்ல கிரீஸ் இல்லாமல் அதை வைத்திருக்க முடியலை அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக பணம் பற்றாக்குறை, நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அந்த வகையில் தினசரி சமையல் அறைய இரவு நம்ம சுத்தம் செய்துவிட்டு தான் படுக்கணும் அப்படிங்கிறது உண்மை. அப்படி எப்படி நம் சமையல் அறையை இரவு தூங்குவதற்கு முன்பாக சுத்தம் செய்தோன்னா பணம் பெருகும் அப்படின்னும் நிதி நெருக்கடி சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. சமையல் அறையை சுத்தமாக வைத்திருப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான ஒன்று. ஒரு நாளைக்கு ஒன்றோ அல்லது 2 முறை தரையை துடைத்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கவுண்டர் டாப்பை துடைத்து நல்லா சுத்தபத்தமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னும், பயன்படுத்திய பாத்திரங்களை கழுவ வேண்டும் அப்படின்னும் நிறைய விஷயங்கள்ல இதில் இருக்குது. எல்லாவற்றையும் நம்மளே செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் உள்ள மற்ற குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து அதை சுத்தமாக வைத்திருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் சமைத்த பிறகு சுத்தம் செய்யும் திட்டம் அப்படிங்கிறது வீட்டில் உள்ள எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக இரவு தூங்குவதற்கு முன்பாக அந்த சமையல் அறை சுத்தம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஒரு விஷயம். அன்னைக்கு தேவைப்படும் பொருட்களை நம்ம எடுத்து அங்கே இங்கே அலைக்கழித்து வைத்திருந்தாலும் கூட இரவு தூங்குவதற்கு முன்பாக தானியங்கள் நிறைந்த பெட்டகங்கள், இந்த மாதிரி விஷயங்களை நல்லா அரேஞ்ச் பண்ணி அந்தந்த இடத்துல வைத்து விட்டு தூங்க போவது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம். அதே போல் அடுப்பை சுத்தம் பண்ணுறது, கவுண்டர் டாப்பை சுத்தம் பண்ணுறது, சிங்கில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையுமே சுத்தமாக தேய்த்து சரியான இடத்தில் வைத்து விட்டு நீர் கசிவு இல்லாமல் நல்லா சுத்தபத்தமாக துடைத்த பிறகு தூங்க செல்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம். அதே போல் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே சுத்தமாக கழுவி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற பேரில் சில உணவுகளை சுத்தமாக தொடைத்து அதை அப்படியே தொடைச்சி வச்சிடாமல் கொஞ்சமாவது உணவை மீதம் வைத்து அதில் தண்ணீர் ஊற்றி வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். எப்போவுமே தொடைத்து வைக்கவே கூடாது அப்படின்னும், அப்படி தொடச்சி நம்ம வச்சுட்டோன்னா வீட்டில் நிதி பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பாக அன்று சமைத்த உணவை குறிப்பாக அன்னத்தை கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி வைக்க வேண்டும் அப்படின்னும், மறுநாள் அதை நாமளே சாப்பிடலாம். முடிந்தவரை நம்ம சாப்பிடலாம் வேஸ்ட் பண்ணாமல். அப்படி வீணாகும் பட்சத்தில் அதை பறவைகளுக்கு உணவாக வைக்கலாம் அப்படின்னும், மறந்தும் கூட அதை குப்பை தொட்டியில் போடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இரவு தூங்குவதற்கு முன்பாக சமையல் அறையில் ஊதுபத்தியோ அல்லது நறுமணம் மிக்க ஏதாவது ஒரு பொருளை வைத்துவிட்டு தூங்க செல்வது அப்படிங்கிறது அன்றைய நாளுக்கு ஒரு நல்ல மங்களகரமான செயலாகவும், காலையில் துவங்கும் அந்த மறுநாளையும் நம்ம நல்லபடியாக துவங்குவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அது சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் நிதி நெருக்கடி, பணப்பற்றாக்குறை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் போக்குவதற்கும் இந்த ஒரு சின்ன விஷயம் நமக்கு வழிவகுக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் சமையல் அறை சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பயன்படுத்தப்பட்ட பானைகள், அது மட்டுமல்ல பாத்திரங்களை சூடான சோப்பு நீரில் முழுகி நம்ம செல்லும் பொழுது அவற்றை கழுவவும், கவுண்டர் டாப்பை துடைச்சிட்டு பொருட்களை அவைகளுக்கு சொந்தமான இடத்தில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. ஒழுங்கற்ற சுத்தமான சமையலறை நமக்கு இருக்கவே கூடாது அப்படின்னும், ஒழுங்கற்ற சமையலறை இருக்கக்கூடாது. சுத்தமாக சமையலறையாக இருந்து நம்ம அதை பயன்படுத்தும் பொழுது மிக மிக சிறப்பான விஷயம். அதே போல் சமையல் அறையில் இருக்கும் குப்பையை உடனுக்குடன் அகற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் சமையல் அறையில் இரவில் எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்திவிட்டு நம்ம தூங்க சென்றோன்னா நமக்கு தூக்கமும் நன்றாக வரும், அடுத்த நாளும் நன்றபடியாக விடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் சமையல் அறையில் எந்த ஒரு துர்நாற்றமும் நீடிக்காதவாறு சமையலறை எப்பொழுதும் நறுமணமிக்க இடமாக
மாற்றி வைப்பது, நறுமணமிக்க இடமாக வைத்து நம்ம அந்த சமையல் அறையை பயன்படுத்துவது அப்படிங்கிறது வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சியத்தையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் உண்டு பண்ணும் ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம் சமையலறையும் எப்போவுமே சுத்தபத்தமாக நறுமணமிக்க அறையாக வைத்து சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.